நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 8 நாட்களே இருக்கும் நிலையில் புத்தாடைகளை வாங்க திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, சூப்பர் பஜார் உள்ளிட்ட பகுதிகளிலும் மக்கள் புத்தாடைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் நேரலையில் வழங்க இணைகிறார். அவரிடம் பேசலாம். கதிரவன், தீபாவளி பண்டிகை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில மக்கள் புத்தாடைகள் மற்றும் பொருட்கள் வாங்க கடை வீதிகளை குவிந்திருக்கிறாங்க. மக்களும் வியாபாரிகளும் என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? வணக்கம் சாம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவதற்காக குடும்ப உறுப்பினர்கள் புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகள், இனிப்பு காரங்கள் வாங்கி கொண்டாடி மகிழ்வார்கள். அதன் ஒரு பகுதியாக நாம் தற்போது இருக்கும் பகுதியானது திருச்சி மலைக்கோட்டை NSP பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம், கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் புத்தாடைகள் வாங்குவதற்காகவும் வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் வாங்குவதற்கும் குவிந்துள்ளனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தின் மையப்பகுதியான திருச்சி மலைக்கோட்டை NSP ரோடு, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, சூப்பர் பஜார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் புத்தாடை வாங்குவதற்காகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காகவும் குவிந்துள்ளனர். குறிப்பாக திருச்சி மாநகர் முழுவதுமே குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக 1327 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்றச்சம்பவங்களை தடுத்து வருகின்றனர். மேலும் மலைக்கோட்டையை சுற்றி 114 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டும் 8 உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் பணிபுரிந்து வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புத்தாடைகள் வாங்குவதற்காக மலைக்கோட்டை பகுதியில் குவிந்துள்ளனர். மேலும் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மலைக்கோட்டை, காந்தி மார்க்கெட், பாலக்கரை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக ஆங்காங்கே 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காகவும் அவ்வப்போது காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்து வருகின்றனர். தற்போது திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் குடும்பத்துடன் குடும்ப சிறியவர்கள், பெரியவர்கள் அனைவரும் இந்த பகுதியில் புத்தாடைகள் வாங்குவதற்காகவும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காகவும் குவிந்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தற்காலிக ஒரு காவல் நிலையம் அமைக்கப்பட்டது குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக. அந்த பகுதியில் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி அவர்கள் திறந்து வைத்தனர். இந்த பகுதியில் பகல் முழுவதும் எந்த ஒரு 4 சக்கர வாகனம் அனுமதி இல்லை என தெரிவித்தனர். ஆனாலும் 5க்கும் மேற்பட்ட கார்கள் இந்த பகுதியில் வந்ததால் கூட்ட நெரிசல் பலர், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என அனைவரும் சிக்கி தெரிவித்தனர். இந்த பகுதியிலே கூட்டம் அதிகமாக இருந்தாலும் திருச்சி மலைக்கோட்டை பகுதி, சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, சூப்பர் பஜார் உள்ளிட்ட NSP ரோடு உள்ளிட்ட பகுதியில் தற்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் புத்தாடைகள் வாங்குவதற்கும் வீட்டு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கும் குவிந்து வருகின்றனர். சாம், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் களத்திலிருந்து வழங்கலாம். கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.